சார் என்ன சார் விரோதகாரோட போக சொல்றீங்க? என்ன பண்ண போறாங்க அத்தாவா? எங்களுக்கு தெரியும். டேய் சிவா கம்னரு வா போ போடா எல்லாரும் போங்க. டேய் சிவா என்னடா வந்தது வராதுமா, இந்த 2 கேங்குள்ள பஞ்சாயத்து பண்ணுறது எங்களுக்கு வேலையாக போச்சுடா. சார் நான் உள்ள போனா உங்களுக்கு தான் தேவையில்லாத சீனாவும். டேய் கொடியேறிக்காச்சு, நாளைக்கு காலைல போகலாம் கம்னருடா. ஒரு நைட்டு குவாரண்டியில் பொறுத்தா கொஞ்சடா போயிடுவா. செந்தில் லேபிள்னா இவங்கலாம் அவ்வளோ அள்ளு உள்ள வந்து பார்த்தேன் ஓவரா பேசுறேன். ஆமாண்ணா. என்ன கேஸு? சண்டை கேஸ்ண்ணா. ஜெயிலுக்குள்ளே வந்தால் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும், புரியுதா? சரிண்ணா. உன்னை ரிமாண்ட் பண்ணுற வீட்டுக்கு தெரியுமா? எனக்கு உங்க தெரியுண்ணா. வெயிலுக்கு வைக்கல பேசி ரொம்ப தேங்க்ஸ் சார் தம்பி. அப்போ குத்தா வந்தானே சிவா, அவன் நம்மளை ரொம்ப நாளாக ரூட் எடுக்க பார்த்துனுக்குறான். ஆனால் இன்னைக்கு இருந்தாலும் நம்ம தான் அவனை அச்சுடன்னு வச்சுக்கேன். இன்னைக்கு சென்ட்ரல்லே 2 லேபிள் தான் பெரிய லேபிள். ஒன்று செந்தில், இன்னொன்று குணா. தா அவன் உட்காந்துக்கிறான்ல, அவனும் நம்மலாம் செந்தில்னா லேபிள். அந்த சிவா குணான்றவன் லேபிள். தடிங்க சிவாவை உரின்னு உச்சினுக்கிறானுங்க. கன்ஃபார்மாக அவங்க ஆளுங்க அவனை எதனா பண்ண பார்ப்பானுங்க. நீ கவலைப்படாத, எனக்காக நீ ரிஸ்க் எடுத்துக்கிற. எங்கள் ஆளுங்களாண்ட சொல்லி நான் உன்னை காப்பாற்றுறேன். கட்டு பண்ணுறான் அவன் தான் நிற்கிறான் பார், அவனா சிவாவோட அண்ணன் வேலு. அவனை நம்ம பிளாக்ல போட்டு சொல்லு. உனக்கு ஸ்கெட்சி போட்டானுன்னு நினைக்கிறேன். நீ அவனுக்கு பிளாக்ல மாட்டின கண்டம். கட்டு போட்டேன் 16 பிளாக் போட சொல்கிறாங்க ஐயா. சண்முகம் பொம்பளை கேசுங்கய்யா. ராஜி ஐயா அவங்க பிளாக்ல ஒன்று போட்டானுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, 2 நாளில் எங்கள் பிளாக் தூக்கி எல்லாம் 7ஆம் பிளாக் போங்க. எல்லாம் வரிசையா வா. கல்லு உடைக்கிற ஜெயில் இல்ல, கண்ணு முழிக்கிற இரவுல, தப்பிச்சு போகவும் வழி இல்ல, எப்ப கிடைக்குமோ விடுதலை. கல்லு உடைக்கிற ஜெயில் இல்ல, கண்ணு முழிக்கிற இரவுல, தப்பிச்சு போகவும் வழி இல்ல, அண்ணன் பேசி நம்ம பிளாக் இல்ல அவனை சேர்த்து விடணும். மத்திய சிறையில நான் லத்தி உதையில, மத்திய சிறையில நான் லத்தி உதையில. என்னண்ணா சிவாவல்ல? இல்லடா, இன்னும் செக்யூரிட்டி ஒன்ல தான் வச்சுக்கிறாங்க. கைது போட்டாங்களா? இதோ இந்த தேவையா பையனால தான். என்னடா பாக்குற? போடா. மணினா சொன்னல அவன் தான். நான் கூப்பிட்றேன். பேர் என்னடா? அன்புண்ணா. இவன் பண்ண பிரச்சனால தான் சிவா கேஸ் வாங்குற மாதிரி ஆயிட்டுக்குது. நேற்று நடந்த அசால்ட்டு கூட இவனால தான் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு கோத்து சமது உனக்கு நாளைக்கு பெயில் இல்லை? ஆமாண்ணா. வேலு இவனை சம்பத்துக்கு பதிலாக ஆல்ட்டியா போட்டுக்க. இந்த ஃபாரின்காரங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்க ரேஷனில் கிடைக்கிற பீப்பு பன்னிக்கறி இதெல்லாம் சமைச்சு லேபிள்காரங்களுக்கு விற்றுருவாங்க. Hi Hans. Hey Sambat. How are you? I'm good. This is my friend Anbe. Hi. New admission. Oh, new admission. You sure? No. One special. Me. Oh. I give money. Okay. டேய் இறங்கடா ஓட. தேங்காயில் சிரஞ்சி வச்சு சாராயம் ஏத்துறீங்களா? லேபிள்காரங்க தான் சொன்னதை செஞ்சுட்டு போயினே இருக்கு. மோச்சின்னு நிற்காத, புரியுதா? சரிண்ணா. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. 3 தானே முக்கியம். உன்னை பார்க்க வரவங்கள 20 பாக்கெட் பிஸ்கெட்டு, 50 கட்டு பீடி, 10 பெட்ஷீட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லணா. அப்போ தான் பிளாக்ல இருக்கிற மற்றவங்க உன்னை மதிப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து எனக்கு யாரும் இல்லை. அப்போனா நீ என்ன மாதிரி ஆல்ட்டியாக தான் சுற்றணும். இந்த மூஞ்செல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அன்னிக்கிட்ட சேர்த்துரு. என்னது இது? புது சூப்பர் வந்துடுறாங்க. என்னய்யா தொண்டர்புள்ள மேலே கால வைக்கிறீங்க? இது சாப்பிட சொல்லடா. ஐயா போலீஸ்ல காசு கொடுத்துட்டு ஸ்மக்லிங் பண்ணுறீங்களா? இனி எது வந்தாலும் எவன் வந்தாலும் பெட்டிஷன் ரூம் வழியாக தான் வரணும். ஸ்பெஷல் ஆர்டர் இல்லாமல் இந்த கேட்டு வழியாக ஏதாவது வந்தது உங்கள் யூனிஃபார்ம்லாம் கட்டி எல்லாரும் ரிமைண்ட் பண்ணிவிடுவேன். வெளியே இருந்து எவனோ கட்சிக்காரன் சொல்லி விட்டுறானா, அதான் சூப்பர் உள்ள டைட் பண்ணுறான். பண்ணிட்டு வர்றான். நான் வேணா பண்ணிட்டேன். ஜெயிலுள்ள போட்டுட்ட மோகன்லாம் நான் என்ன அவன் தெரிஞ்சுக்குவாரு. டக்கரு நானுங்க இங்க நம்பரு தானுங்க, டக்கரு நானுங்க இங்க நம்பரு தானுங்க, மத்திய சிறையில மத்திய சிறையில நான் லத்தி உதையில.
போதும் அம்பது அண்ணா எல்லாருக்கும் கறி வைடா. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ நடக்கும். அண்ணா சம்பத்து அவனுக்குன்னு கொஞ்சம் கறி வாங்கினா இல்லை அவனுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் வச்சிட்டா அப்புறம் இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கழுப்போ. சொல்கிறாங்கல்ல சரி சம்பத்து அண்ணா வா வந்து முடி போடு. கறி வாங்க தொட்டியாதுடா. அவன் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாண்ணா அங்கே இங்கே இருந்து எடுத்து ஆமால எத்தனை வாட்டி சொல்கிறது ஜெயில் உள்ள திருடாத போய் சொல்லாதன்னு. டேய் புது பையா கக்கூஸ் கயிறு நாங்கள் இருக்கிற அந்த நூலை கீழே தள்ளி விட்றாத. டப்பி ஒன்று இருக்கும்பா அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு கைவே. ஏய் எல்லாம் வெளியே போ வெளியே போ 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 வெளியேறு. அண்ணே ஃபோன் இருக்குல்ல கொடு. உங்களுக்கு ஃபோனு பவுடர்லாம் பிடிக்கணும்னா செந்தில் பிளாக்கில் போய் தேடுங்க. புது சூப்பர் ரைடு பண்ண சொல்லியிருக்காரு. உங்களால் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நீ ஏன் கொடுத்துட்டா உனக்கு மரியாதை இல்லை யாருன்னெல்லாம் பார்க்க மாட்டோம் மொத்தம். ஐயா எனக்கு தெரியுங்க. எடுத்துக்கிறா. அவனை கூட்டு வாங்க. அவர் தான் ஐயா கூப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். எந்த ஊர்ரா? ஈரோடுங்கய்யா. எங்கேயா அவன் ஃபோன் எடுத்து கொடுத்தான்ல? ஐயா அவனையா சொன்னீங்க? இவன் நினைச்சீங்க. போயா போய் என்ன பாரு. அன்பு ஒரு நல்ல கேரம் போர்ட் பிளேயர்ன்றதால தான் இன்னைக்கு அவன் ஜெயிலில் இருக்கான். அன்பு, ஆட்டம், பத்மா. அன்னைக்கு அன்பு தான் சிங்காரவேலர் மன்றத்தோட பெஸ்ட் பிளேயர். அதனால் அவனை பெட் மேட்ச் ஆடுறதுக்கு மற்ற கிளப்புங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. அன்னைக்கு அவனை பெட் மேட்ச் ஆட கூப்பிட்டு போனது இன்னைக்கு ஜெயிலில் உள்ள அவனை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க சிவா தான். ஒரு நல்ல ஃப்ளையர் வந்து உட்கார வச்சுக்கிறான். யாருமே அவன் மேலே பெட்டு கட்ட மாட்டாங்க. ஏய் விட்றா பார்த்தா நான் கட்டுறேன் மொத்த தொட்டியை நம்ம அள்ளின்னு போடலாம். நம்ம கூட்டத்தெல்லாம் பார்த்து போய்விடாத. உன் கேம் ஆடு நம்ம தான் கழிக்கிறோம். அன்புக்கு முதல்ல போர்டு ஆட கற்றுக் கொடுத்தது ராஜன். அந்த ஊரில் அன்பு வயசு பசங்களுக்கு ராஜன் தான் எம்ஜிஆர், ரஜினி எல்லாமே. ராஜன் சொன்னால் அவங்க செய்வாங்க. ஊர் பசங்களுக்காக சிங்காரவேலர் நினைவு மண்டபத்தை கட்டினது ராஜன் தான். டேய் பசங்களா, இந்த மன்றம் தோன்றதுக்கதே உங்களுக்கு வசரம் தான். அண்ணன்களை மாதிரி ஊக்கடிக்கலாம், சர்க்கு ஓட்டலாம், தம்மு ஓட்டலாம், ஏன்னு கேட்க வந்தால் போலீஸ் அடிச்சு ஓட்டலாம். அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. நீங்களாம் இதை தாண்டி போயிடணும். நல்லா படிக்கிறவன் படி, படிப்பு வராதவன் போர்டு ஆடு, பாக்ஸிங்கு, ஃபுட்பாலு, பாடி பில்டிங் கற்றுக்கோ. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அண்ணன் மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போஸ்டிங் ஆகலாம். போஸ்டிங் ஆகி வெளியூர் போங்க, போய் துட்டு சம்பாரித்து புதுசாக கற்றுன்னு திரும்ப ஊருக்கு வாங்க. வந்து ஊரை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. நம்ம ஊரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் வரமாட்டான்டா, நம்ம தான் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மன்றமே ஆரம்பிச்சுக்கணும். போர்டு ஆடினா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ராஜன் சொன்னான். அதனால் அன்பு போர்டு ஆட ஆரம்பித்தான். இன்னைக்கு வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்கான். என்னப்பா அன்பு பேர் ஆயிருப்பா. யோ ஆண்டுக்கிறாங்கல்ல பார்த்தா இப்போ என்னத்துக்கு அவன் போக்கஸை கழிக்கிற? கொசு காய்ச்சது சொரிஞ்ச பயப்படுறியா? எங்க அண்ணா 3 மேட்ச் மேலே கழிச்சுக்கிறாரு. நீ தான் பெட்டுக்கு அதுக்கப்புறம் ஆடுத கலைக்கலாம். சரி ஆடணும்.
எப்பா ஸ்ரீபெரும்புத்தூர் இல்லையா? என்னாச்சு? ஐயா நம்ம ராஜா மட்டும் பண்ணிட்டாங்களாம்பா. ராஜிகாந்தனா யாரு? முன்னாள் பிரதமரா? ஓ எம்ஜிஆருக்கு அப்புறம் இவரா? ராஜா கொலை பண்ணிட்டாங்களாம்பா. அப்படியா? ஒரே கலவரமா இருக்குடா. நான் அடுத்த மேட்ச்